لله رب العالمين لا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وخاتم النبيين والداعي إلى الله بإذنه وسراج المنير وعلى آله وأصحابه الهادين بهديه والداعين بدعوته إلى يوم الدين أما بعد فيا أيها الناس أوصيكم وإياي أولا بنفسي بتقوى الله فإن التقوى طريق الجنة وأساس لكل أمور فقد قال الله تعالى في محكم الخالق والفرقان المجيد وبالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعبد ربك حتى يأتيك اليقين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم أحب الأعمال إلى الله أدومها وإن قل أو كما قال نبينا صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்லவன் ஹக்கு தஆலாவுக்கே என்றென்றும் உரித்தாகும். சாந்தியும் சமாதானமும் எமக்கெல்லாம் தலைவராக சத்திய தூதராக சன்மார்க்க போதகராக வந்துதித்த பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபா தாபிஈன்கள் நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். புனித குத்பாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு எமக்கு எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படியும் எவைகளை விலகிக் கொள்ளும்படி தவிந்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை விலகிக் கொள்ளும்படியும் தவிந்து கொள்ளும்படியும் முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் அவனுடைய அடியார்களாகிய உங்களுக்கும் வசியத்தினும் கட்டளிடுகின்றேன், நல்லுபதேசம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனித ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அடைய பெற்று அதிலும் விசேடமாக இந்த வருடம் 30 நோன்புகளையும் பூரணமாக நோற்ற அதே நேரத்தில் அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வாலினுடைய 6 நோன்பின் கடைசி நாளில் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் தொடர் தேர்ச்சியாக பகல் காலங்களில் நோன்பு வைத்து இரா காலங்களில் தராவீஹ், தஹஜ்ஜுத், திலாவத்துல் குர்ஆன், திக்ர், ஸலவாத், தான தர்மங்கள் போன்ற நிறையவே நல்லமல்களில் ஈடுபட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், சென்ற வருடங்களை விட சிறப்பான முறையில் இந்த ரமலானுடைய மாதம் எங்களை விட்டும் விடை பெற்றிருக்கின்றது. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலானுடைய மாதம் எங்களை விட்டும் கடந்து சென்று விட்டது. அந்த பெருநாளோடு ரமலானுடைய திருநாளோடு எங்களுடையவர்களுடைய எல்லா அந்த செயற்பாடுகளும் ஸ்தம்பிதம் அடைந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ரமலானில் எத்தனை தூரம் நாங்கள் விழித்திருந்து தனித்திருந்து அழுது தொழுதெல்லாம் இபாதத்துக்களில் ஈடுபட்டிருந்தோம். அதனுடைய தூறல்களை கூட தற்போது இல்லாமல், அதனுடைய சாயல் கூட இல்லாமல் எங்களுடைய சகோதரர்களுடைய வாழ்க்கையில், சிலருடைய வாழ்க்கையில் அது மாறிப்போய் கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலானுடைய மாதத்தில் மாத்திர நாங்கள் அமல் புரிவதாக இருந்தால் அது ரமலானுக்கே உரித்தானவர்கள், நாங்கள் ரமலானியூன்கள் என்பது அதர்த்தமாகும். அதே நேரத்தில் ரப்பானியூக்கள் என்று சொல்லப்படுகின்ற எப்போதுமே எக்காலத்திலுமே அமல் புரிகின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். வெறுமனே ரமலானுக்கு மாத்திரம் அமல் புரிகின்ற, ரமலானோடு மாத்திரம் அமல்களுக்கெல்லாம் விடை கொடுக்கின்ற, அத்துணை நன்மையான காரியங்களுக்கும் விடை கொடுத்து விட்டு ஏனைய காலங்களில் எதுவுமே இல்லாமல் திரிகின்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் ஆளாகிவிடக் கூடாது.
இஸ்லாம் சீசனுக்கு அமல் செய்வதை விரும்பவில்லை. சீசனுக்கு மாத்திரம், ரமலானுக்கு மாத்திரம் அமல் செய்வதை இஸ்லாம் அங்கீகரிக்கவும் இல்லை, அதற்கு ஆதரவு வழங்கவும் இல்லை. அல்லாஹ் அவனது திருமறையிலே சொல்லுகின்றான், உனது இறைவனை உமக்கு மரணம் வருகின்ற வரைக்கும் நீ வணங்கிக் கொண்டேதான் இருக்க வேண்டும். சீசனுக்கு மாத்திரம், ரமலானுடைய காலத்தில் மாத்திரம் திருமறையை ஓதுகின்ற, ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் துஹா தொழுகின்ற, ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் கியாமுல் லைல் தொழுகின்ற, ரமலானில் மாத்திரம் திருமறையை ஓதுகின்றவர்களாக மாத்திரம் நாங்கள் இருந்துவிடக் கூடாது. எப்போதுமே ரப்புக்குரியவர்களாக, ரப்பானிகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் விரும்புகின்றது. அல்லாஹ்வானது திருமறையிலே சூரத்துல் மோமினில் சொல்லுகின்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், மோமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எப்படியான மோமின்கள்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், அவர்கள் தங்களுடைய தொழுகைகளில் மிக அச்சமுடையவர்களாக, பயபக்தி உடையவர்களாக இருக்கக்கூடிய அந்த மோமின்கள் தான் வெற்றி பெற்றார்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான். அதே போன்று அந்த சூராவில் 8வது வசனத்தில் சொல்லுகின்றான், வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், தொழுபவர்கள் என்று மாத்திரம் அல்லாஹ் சொல்லாமல், தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பவர்கள் தாம் என்று மாத்திரம் சொல்லாமல், அவர்கள் தொழுகையை நியமமாக எப்போதுமே விடாமல் தொழுது கொண்டிருப்பவர்கள் தாம் அந்த மோமின்கள், அவர்களுக்கு தாம் வெற்றி என்பதாக அல்லாஹ் அவனை திருமறையிலேயே சொல்லுகின்றான். அல்லாஹ் அவனது திருமறையிலேயே 80க்கு மேற்பட்ட இடங்களில் யுகீமுன ஸலாத்த வ யூதூன ஸகாத், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக, ஜகாத்தையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மோமின்கள் என்பதாக அல்லாஹ் 80க்கு மேற்பட்ட இடங்களில் சொல்லுகின்றார். அங்கு அந்த திருமறை வசனத்திற்கு தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள் என்கின்ற கருத்து மாத்திரமல்லாமல், தொழுகையை உரிய நேரத்தில் அதனுடைய சட்ட விதிகளை எல்லாம் தெரிந்து நிறைவேற்றுவர்களாக இருக்கின்ற அதே நேரத்தில் நியமமாக, நிரந்தரமாக தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக இந்த திருமறை வசனம் எங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் செய்த அமல்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றதா இல்லையா என்பதனை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால், ரமலானுக்கு பின்னால் உள்ள காலத்தில் நாங்கள் ரமலானில் செய்த அமல்களை எல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்றால், நாங்கள் ரமலானில் செய்த அமல்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பது அர்த்தமாகும். அவ்வாறு ரமலானுடைய பெருநாளோடு நாங்கள் எல்லா அமல்களுக்கும் விடை கொடுத்து விட்டோம் என்றால், ரமலானில் நாங்கள் செய்த அமல்களுக்கு எந்த கதி ஏற்பட்டது என்பதனை நாங்களாக யூகித்துக் கொள்ள முடியும். ஆதலால் நாம் எப்போதுமே ரப்பானிகளாக, அல்லாஹுக்கு எப்போதுமே வணக்கம் புரிகின்றவர்களாக, சீசனுக்கு மாத்திரம் அமல்கள் செய்துவிட்டு அப்படியோ விட்டுவிட்டு எதுவுமோ தெரியாதவர்கள், எதுவுமோ தொடர்பில்லாதவர்கள் போன்று நாங்களாகிவிடக் கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பத்துக்குரிய செயல், விருப்பத்துக்குரிய அமல் எது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு விடை சொல்லுகின்றார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல், அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பத்துக்குரிய அமல் எது தெரியுமா? சீசனுக்கு செய்துவிட்டு அல்லது குறிப்பிட்ட விசேட தினங்களில் மாத்திரம் அமல்கள் செய்துவிட்டு போவதை அல்லாஹ் விரும்பவில்லை. அத்வமுஹா வ இன் கல், அது சொற்பமாக இருந்தாலும், மிக குறைவாக இருந்தாலும், மிக கம்மியாக இருந்தாலும், அது நிரந்தரமாக, நியமமாக, ஒருபோதும் விட்டுவிடாமல் தொடர்ந்தேர்ச்சியாக அதை செய்யப்பட வேண்டும் என்றுதான் அல்லாஹ் விரும்புகின்றான். அதுதான் விருப்பத்துக்குரிய அமல் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடை பகிர்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, தொடர்ந்தேர்ச்சியாக நாங்கள் ஒரு அமலை செய்கின்ற பொழுது அல்லாஹ் எங்களுக்கு மேலான சுவர்க்கத்தை கூட அதற்கு பதிலாக வேண்டி தருகின்றான், அதற்கு பரிசாக வழங்க இருக்கின்றான். தொடர்ந்தேர்ச்சியாக செய்யப்படுகின்ற அமலுக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் வரவேற்பும் அதற்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கின்றது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஒரு கிராமவாசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகை தந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லித் தாருங்கள் என்று கேட்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 கடமைகளை மாத்திரம்தான் அந்த மனிதருக்கு சொல்லி அனுப்புகின்றார்கள். அவர் சந்தோஷத்தோடு திரும்பி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய வாயினால் சத்தமிட்டே சொல்லிக் கொண்டு செல்கின்றார். என்ன சொல்லுகின்றார்? நாம் இந்த விடயங்கள் தவிர்ந்து வேறு எதையும் நான் செய்ய மாட்டேன். அதே நேரத்தில் இவைகளில் எந்ததொன்றையும் நான் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன். இந்த கடமைகளில் எதனையும் நான் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டே போகின்றார். அவரை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த உலகத்தில் சொர்க்கவாதியை பார்ப்பதற்கு யாரேனும் விருப்பம் உள்ளவர்கள் இருந்தால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள். அவர் சொன்னது என்ன? நியமமாக எந்த கூட்டல் குறைத்தலும் இல்லாமல் நீங்கள் சொல்லித் தந்தவாறே நான் செய்வேன், மீதமாக எதனையும் செய்ய மாட்டேன், ஆனால் நியமமாக நிரந்தரமாகவே இதனை நான் செய்வேன் என்று அவர் சொல்லிக் கொண்டு சென்றதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார்கள், உலகத்தில் சொர்க்கவாதியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள். பிரத்யேகமான செயல்களில் நாங்கள் ஈடுபடுவது, அதுவும் விசேடமாக ஏதாகுதல் ஒன்றில் நாங்கள் இந்த ரமலானுக்கு பின்னால் இந்த ரமலானின் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல அமலில் நாங்கள் நியமமாக ஈடுபடுகின்ற பொழுது இந்த ரமலானின் மூலமாக ஏற்பட்ட மாற்றத்தில் ஒன்றேனும் என்னுடைய வாழ்க்கையில் மரணம் வரைக்கும் தாக்கம் செலுத்தும் என்றால் அதுவே எங்களுக்கு சொர்க்கத்தை தட்டித் தருவதற்கு தகுதியானதாக மாறுகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் வாய்களுக்கு பூட்டு போட்டு வைப்பதும் அல்ல, பொய் பேசாமல் இருப்பது அல்ல, ஏனைய காலங்களிலும் அப்படியேதான் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் சஹாபா பெருந்தாய்களோடு இருந்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு ஒன்றை விடுகின்றார்கள். இன்று சொர்க்கவாதி ஒருவர் வருவார், நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்போது அங்கு ஒரு அன்சாரி சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் வருகை தருகின்றார்கள். வந்தவரை பற்றி பெருமிதமாக சொல்லுவதற்கு எதுவுமே கிடையாது. விசேடமாக எதுவுமே செய்பவரை போன்று அவர்கள் காட்சி காணவில்லை, அவருடைய தோற்றமும் காட்டவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த மனிதர் இவர்தான். இந்த சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாதி என்று சொல்கின்றார்களே, இப்படி இவர் என்ன அமல் புரிகின்றார், இவரிடத்தில் என்ன விசேடத்துவம் இருக்கின்றது என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்துல்லாஹ் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவர்களை தொடர்ந்து அவர்களுடைய வீட்டுக்கே சென்று விடுகின்றார்கள். சென்றவர்கள் வீட்டுக்குள் நுழைந்து அனுமதி கேட்கின்றார்கள். நான் உங்களோடு 3 நாட்கள் தங்க வேண்டும். ஒருவருடைய வீட்டில் தங்குவதாக இருந்தால், ஒரு விருந்தாளியாக தங்குவதாக இருந்தால் 3 தினங்களுக்கு மேலாக தங்கக்கூடாது, இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. 3 நாட்களும் அங்கு தங்குகின்றார். இரவு பகலாக இவரை பார்த்துக் கொண்டே இருக்கின்றார். பிரத்யேகமாக எந்ததொரு செயலையும் இவர் செய்யவில்லை. அங்கு சென்ற அப்துல்லாஹ் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள், உங்களை பற்றி அல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள், நீங்கள் அப்படி என்ன பிரத்யேகமான அபரிமிதமான செயல்களில் ஈடுபடுகின்றீர்கள், எதையுமோ நான் சிறப்பான ஒரு செயலாக உங்களில் கண்டுகொள்ளவில்லையே. அந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொன்னார்களா? என்னிடத்தில் 2 சிறப்பம்சங்கள் இருக்கின்றது, அதனை நான் ஒருபோதும் விடுவது கிடையாது, எந்த சந்தர்ப்பத்திலும் விடுவது கிடையாது. அதனை நான் இறக்கின்ற விசேடமான ஒரு செயலாக கவனித்து வருகின்றேன், அதில் நான் பேணுதலாகவும் இருந்து வருகின்றேன். ஒன்று, அவர் தொழுது வந்ததை சொல்லவில்லை, நோன்பு நோட்டதை சொல்லவில்லை, ஹஜ்ஜுக்கு சென்றதை சொல்லவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நான் ஒருபோதும் மற்ற எனது சகோதரர்களை நான் சந்தேக கண் கொண்டு பார்ப்பதே கிடையாது, மற்றவர்களை நான் தப்பெண்ணம் கொள்வதே கிடையாது. அதோடு மாத்திரமல்லாமல் எந்த வகையிலும் நான் யாரோடும் முரண்பட்டுக் கொள்வதும் கிடையாது. இந்த 2 விடயத்தை நான் எனது வாழ்க்கையில் உன்னிப்பாக கடைபிடித்து வருகின்றேன் என்று சொன்னதும்
இந்த சஹாபி அந்த வீட்டிலிருந்து விடை பெறுகின்றார்கள். சாதாரண ஒரு செயல் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இதுவெல்லாம் ரமலானின் மூலமாக ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றங்கள். இந்த மாற்றம் ரமலானுக்குள் மாத்திரமல்லாமல் ரமலானுக்கு பின்னால் வருகின்ற எமது ஹயாத்து உள்ள வரைக்கும், மரணம் வரும் வரைக்கும் அது நிகழ வேண்டும். அது நிகழ்வதன் மூலமாக சுவர்க்கம் கிடைக்கும். நான் சொல்லவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். நியமமாக நாங்கள் செய்கின்ற செயலுக்கு மிக வெகுமதிகள் கூட குறைவாக இருந்தாலும் அதனை நிறைவாக செய்ய வேண்டும். அதுதான் இஸ்லாம். அடித்துணிந்து தொழுகைக்கு மேல் தொழுது, நோன்புக்கு மேல் நோன்பு வைத்து, தர்மத்துக்கு மேல் தர்மம் எல்லாம் செய்துவிட்டு கடைசியில் எல்லாமே ஜீரோவாகுவதை இஸ்லாம் விரும்பவில்லை. கொஞ்சம் கொஞ்சமேனும் அதனை நியமமாக நிரந்தரமாக செய்ய வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இது முக்கியமான ஒரு விடயம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருந்து கொண்டிருக்கின்ற வேளையில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறுக்கே சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த காட்சியை கண்டதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உம்முடைய செருப்பினுடைய சத்தத்தை நான் சுவர்க்கத்தில் எனக்கு முன்னால் போவதை நான் கேட்டேன். அப்படி என்ன பிலால் நீங்கள் செய்கின்றீர்கள்? இத்துணை தூரம் உங்களுக்கு உயர்ச்சி மதிப்பு அல்லாஹ்விடத்தில் சுவர்க்கத்திலேயே உங்களுடைய நடக்கின்ற சத்தம் கேட்கும் அளவுக்கான விசேடமான அமல் என்ன நீங்கள் செய்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அப்படி எதுவும் பெருமிதமாக செய்வது கிடையாது. ஆனால் ஒரு விடயத்தை நான் நியமமாக செய்து வருகின்றேன், விடாமலே செய்து வருகின்றேன், கவனமாகவே அதனை நான் கையாண்டு வருகின்றேன். என்ன செய்கின்றீர்கள் பிலால்? யா ரசூலல்லாஹ், நான் எப்போதுமே வுதுவோடே இருப்பேன், எப்போதுமே வுதுவோடே இருப்பேன். அப்போதெல்லாம் நான் வுதுவெடுக்கும் போதெல்லாம் நான் 2 ரக்காத் சுன்னத்து தொழுது கொள்வேன் யா ரசூலல்லாஹ். அது தவிரவும் நான் பிரத்யேகமாக எதுவும் செய்வது கிடையாது. எவ்வளவு தூரம் அந்த செயல் அவர்களை கொண்டு சென்றிருக்கின்றது என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, இதே செயல்களும் எங்களாலும் செய்ய முடியும் தானே. இதனை செய்வதன் மூலமாக எங்களுக்கும் அந்த வெகுமதி கிடைக்கும் தானே. நாம் ஒவ்வொருத்தரும் எங்களது வாழ்க்கையில் பிரத்யேகமான தனித்துவமான ஒரு செயலில் நியமமாக இடம்பெற வேண்டும், நியமமாக அதில் நாங்கள் செயற்பட வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யமனில் இருந்து ஒரு வயது பேர் வருகிறார். வந்தவர் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், எனக்கு குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு சூறாவைத்தான் கற்றுத்தர வேண்டும், ஒரே ஒரு சூரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலுக்கு சொல்லுகின்றார்கள், அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம் ரா போன்ற பெரிய சூறாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும், யா ரசூலல்லாஹ், எனக்கு இதுவெல்லாம் முடியாது. அப்படி இல்லை என்றால் முஸப்பஹாத், சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத் என்று ஆரம்பிக்கின்ற சூறாக்களில் ஏதேனும் ஒன்றை பாடமிட்டுக் கொள்ளுங்கள். அப்போதும் அந்த யமனிலிருந்து வந்த மனிதர் சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், எனக்கு இதுவெல்லாம் முடியாது. அதன் பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹாமீம் சஜதாக்களில் ஏதாவது ஒன்றை பாடமிட்டுக் கொள்ளுங்கள். முடியாது யா ரசூலல்லாஹ். கடைசியில் இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா என்கின்ற சூறாவை நீங்கள் பாடமிட்டுக் கொள்ளுங்கள். முடியுமா என்று கேட்கின்றார்கள். அது பரவாயில்லை யா ரசூலல்லாஹ், நான் பாடமிட்டுக் கொள்கின்றேன். பாடமிட்டு விட்டு அந்த சபையிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலிருந்து அந்த யமன் வாசி சென்று கொண்டிருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், நான் இதனை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன், இந்த சூறாவை நான் எப்போதுமே செயற்படுத்திக் கொண்டிருப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கவாதியை பார்ப்பதாக இருந்தால் நீங்கள் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சூரா இதா ஸுல்ஸிலத்தில் அர்து சாதாரணமான சூரா என்று நாங்கள் தட்டி கழிக்கின்றோம், தட்டி கழிக்கலாம். ஆனால் இவற்றையெல்லாம் நாங்கள் நியமமாக செய்கின்ற பொழுது ரமலானில் மாத்திரம் குர்ஆன் ஓதுவதல்ல, எப்போதுமே ஓத வேண்டும். எப்போதுமே ஓதுவதனால் அல்லாஹ் எங்களுக்கு மிகப்பெரிய வெகுமதியை வைத்திருக்கின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால்
ஒரு பயணக்குழுவை ஏற்பாடு செய்து அனுப்பி வைக்கின்றார்கள், ஒரு ஊருக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த பயணத்தில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே ஒருவர் இமாமாக நின்று தொழுகை நடாத்தி கொண்டிருக்கின்றார். அந்த தொழுகையின் போதெல்லாம் 3 நேரம் அரபி ஷாஸ்புகினுடைய நேரங்களில் எல்லாம் அவர் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால் ஓதுகின்ற சூரா சூரத்துல் இக்லாஸ். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்கின்ற சூராவை தான் ஓதிக்கொண்டிருப்பார். இதனை பின்னால் மாமும்களாக நின்றவர்களுக்கு சஹாபிகள் தான், எல்லோருமே சஹாபாக்கள் தான். இதனை அவர்களுக்கு ஜீரணிக்க முடியவில்லை. இவர் என்ன எல்லா ரகாத்துக்களிலும் இந்த சூறாவை ஓதிக்கொண்டிருக்கிறார். அந்த பயணம் முடிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் வந்த போது இதனை ஏதோ ஒரு பெரியதொரு குறையை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், இவர் எங்களுக்கு தொழுகை நடாத்தினார், அது போதெல்லாம் சூரத்துல் இக்லாஸையே ஓதிக்கொண்டிருந்தார், அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இவர் ஏன் அப்படி ஓதினார் என்று சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஏன் ஓதினீர்கள் என்று ஓதியவரிடத்தில் கேட்டுவிட்டு வாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அந்த குறித்த சூறாவை ஓதிய சஹாபியிடத்தில் சென்று கேட்கின்றார்கள். அதற்கு அந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய அத்தியாயங்களுள் 114 அத்தியாயங்களுள் அல்லாஹுவை பற்றி, அவனுடைய ஏகத்துவத்தை பற்றி மிக துல்லியமாக பேசுகின்ற ஒரு சூரா சூரத்துல் இக்லாஸ். அது அல்லாஹ்வுடைய அத்தியாயங்களில் ஒன்று. அது எனக்கு மிகவும் விருப்பமானது, அதனால் நான் எல்லா நேரங்களிலும் அதையே ஓதி வருகின்றேன். அது எனக்கு விருப்பமானது, அதில் யாரும் தடை செய்ய முடியாது, அதில் யாரும் குறுக்கிட முடியாது. அவ்வாறு சொன்னதும் அந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் திரும்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அவர் ஓதியதற்கு இதுதான் காரணம் என்று சொல்லுகின்றார். அதனை கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரிடத்தில் சென்று சொல்லுங்கள், அது அவருக்கு சொர்க்கம் போவதற்கு போதுமானது என்பதாக. கண்ணியத்துக்குரியவர்களை நியமமாக செய்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எப்போது இந்த உலகம் முடியும், அதனை நீங்கள் எனக்கு அறிவித்து தாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலுக்கு மாறி கேட்கின்றார்கள், உலகம் முடிவது ஒரு பக்கமாக இருக்கட்டும், அதற்காக வேண்டி நீ என்ன ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கின்றீர்? அதற்கு அந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் உங்களுடைய அன்பை மாத்திரம்தான் எனது உள்ளத்தில் அசையாததாக வைத்திருக்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள அத்தனையையும் விட, எனது உயிரையும் விட உங்களுடைய அன்பு என்னுடைய உள்ளத்தில் மிகையாக இருக்கின்றது. யா ரசூலல்லாஹ், நான் அதிகமாக தொழவும் இல்லை, நான் அதிகமாக நோன்பு வைக்கவும் இல்லை, நான் அதிகமாக தர்மம் செய்யவும் இல்லை, ஆனால் உங்களுடைய அன்பு எனது உள்ளத்தை நிறைத்திருக்கின்றது யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப யௌமல் கியாமah, நாளை மறுமையில் யாரை யார் விரும்பினார்களோ அவர்களோடு அவர் இருப்பார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சிறிய அமல், சின்னம் சிறியதொரு விடயம், ஆனால் அதனை நியமமாக செய்ததன் காரணத்தினால் மிகப்பெரிய வெகுமதியை எங்களுக்கு அது ஈட்டித் தருகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதே போன்றுதான் ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகை தந்து அவர்களுக்கு எப்போதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடையே இருப்பதற்கு விருப்பம். இவர்கள் சில வேலைகள் காரணமாக வீட்டுக்கு சென்று விட்டார்கள் என்றால் திரும்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆசைப்பட்டதும் உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற இடத்தை நோக்கி வந்து அவர்களை பார்த்து விட்டு செல்வார்கள். இது அவருடைய வழக்கம், தொடர்ந்தேர்ச்சியாக இதுவே அவருடைய வேலையாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகன்று அவர் இருப்பது கிடையாது. கொஞ்சம் தூரம், கொஞ்சம் நேரமாகிவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவு வந்து விட்டது என்றால் மாறி ஓடி வந்து அவர்களை பார்த்துக் கொள்வார்கள். ஒரு நாள் வருகின்றார்கள், வந்தவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எம் எல்லோருக்கும் மரணம் இருக்கின்றது, நாம் எல்லோரும் மரணித்து விடுவோம், ஆனால்
நீங்கள் இப்போது உயிரோடு இருப்பதன் காரணமாக நான் உங்களை வந்து பார்க்கின்றேன். நாளை மரணித்து விட்டால் நீங்கள் சுவர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள், உயர்ந்த அந்தஸ்துக்கு சென்று விடுவீர்கள். அப்போது நான் உங்களை காண்பதற்கு என்ன வழி இருக்கின்றது யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவுமோ சொல்ல முடியவில்லை. மௌனித்து விடுகின்றார்கள், தலையை கீழே போட்டு விடுகின்றார்கள். சற்று நேரத்துக்கு பின்னால் அல்லாஹ் வஹீயை அனுப்புகின்றான். வமன் யுதில்லாஹு வர்ரசூல் ஃபஉலாயிக ஹுமுல்லதீன என்ற அந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் எவர்களெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் நாளை மறுமையில் முத்தகீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்களோடு இருப்பார்கள் என்ற அந்த வகி அந்த சந்தர்ப்பத்தில் இறங்கியது. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நாங்கள் எவ்வளவு அபரிவிதமான அமல்களில் ஈடுபட்டாலும் அது சீசனுக்காக மாத்திரம் இல்லாமல், சிறப்பான நாட்களுக்கு மாத்திரம் என்று இருக்காமல், அது தொடர்ந்தேர்ச்சியாக ஒவ்வொரு நாளிலும் செய்யப்பட வேண்டும். அதிலும் பிரத்யேகமாக தங்களுக்கென்று ஒவ்வொரு செயலையேனும் நாங்கள் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனை வாழ்க்கையிலேயே கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜுஸ்வை ஓதுவதாக இருந்தால் அதனை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இத்துணை தஸ்பீகள் செய்வதாக இருந்தால் அந்த நேரத்தில் அந்த தஸ்பீகை செய்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நான் நபி மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்வதாக இருந்தால் அத்துணை ஸலவாத்துக்களை சொல்லிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நான் இந்த நேரத்தில் துஹா தொழுவதாக இருந்தால் அதனை தொழுது கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நான் தஹஜ்ஜத்தை தொழுது கொள்வதென்றால் அந்த நேரத்தில் தொழுது கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி, அவனுடைய அன்புக்காக வேண்டி நேரத்தை நாங்கள் காலத்தை ஒதுக்கி நியமமாக செய்து வருகின்ற பொழுது அதற்கென்று வெகுமதிகளும் கூலிகளும் அதிகமாக இருக்கின்றது. உலகத்தில் ஒரு அப்பாயின்மெண்டை நாங்கள் வேண்டுவதாக இருந்தால் அந்த நேரத்திற்கு நாங்கள் மிஸ் பண்ணாமல் போகின்றோம் அல்லவா? அந்த நேரத்தை நாங்கள் தவறிவிடாமல் கவனமாக கை கொள்கின்றோம் அல்லவா? அதே போன்று அல்லாஹ்வுக்காக வேண்டி காலங்களையும் நேரங்களையும் நாங்கள் ஒதுக்க வேண்டும். அந்த நேரங்களிலும் காலங்களிலும் யாருக்கும் இடம் கொடுக்க கூடாது. ஆகவேதான் நாங்கள் வெறுமன ரமலானிகளாக நோன்பில் மாத்திரம் அமல் செய்கின்ற சீசன் செயற்பாட்டாளர்களாக இல்லாமல் ரமலானை அல்லாத காலங்களிலும் ரப்புக்காக வேண்டி அமல் செய்கின்ற, ரப்பை நினைத்து நியமமாக அமல் செய்கின்ற, அது குறைவாக இருந்தாலும் நிறைவாக அது செய்யப்பட வேண்டிய ஒரு மனிதர்களாக நாங்கள் மாறுவதற்கு ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்துவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. வாழ்க்கையில் உனக்கு நியமமாக அமல் செய்கின்ற சந்தர்ப்பத்தை எங்கள் அனைவருக்கும் தந்திடுவாயாக. ரமலானில் அழுததை தொழுததை போன்று ஏனைய காலங்களிலும் தொழ எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திடுவாயாக. நியமமான ஒரு செயலையேனும் நாங்கள் செய்யக்கூடிய மக்களாக எங்களை மாற்றிடுவாயாக. அதன் மூலமாக உன்னிடத்தில் வெகுமதிகளை பெறக்கூடிய மக்களாக எங்களை மாற்றிடுவாயாக. ரப்பி ரஹ்மானே, கிருபையுள்ள நாயனே, நாங்கள் நோற்ற நோன்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ரமலானை எங்களுக்கு நல்லதொரு படிப்பினையாக மாற்றி தந்திடுவாயாக. அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பெருமதிகளை தந்திடுவாயாக. எங்கள் எல்லோரையும் கபூல் செய்திடுவாயாக. எங்களை விட்டு மன்னரையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. எங்களையும் அவர்களையும் சேர்த்து நாளை மறுமையில் ஜன்னத்தில் விருதாஸ் என்கின்ற சொர்க்கத்தில் ஒன்று சேர்த்து வைப்பாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அக்ரஜனா மின الظُّلُمَاتِ إلى النور وجعلنا من خير أمة أخرجت للناس أحمده على توفيقه وهدايته وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على عبدك ورسولك ونبيك محمد صلى الله عليه وسلم. أما بعد، فيا أيها الناس، اتقوا الله تعالى في جميع أقوالكم وأفعالكم تفوزوا وتسعدوا. واعلموا رحمكم الله أن من الواجب على كل مسلم عاقل أن يصون جوارحه كلها عن كل ما نهى الله عنه ورسوله. فقد قال الله تعالى في محكم الخالد والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، واعبد ربك حتى يأتيك اليقين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أحب الأعمال إلى الله أدومها وإن قل، أو كما قال نبينا صلى الله عليه وسلم: بارك الله بارك الله بارك اللهم لنا ولكم ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات فاستغفروه إنه الغفور الرحيم.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على عبدك ورسولك ونبيك محمد صلى الله عليه وسلم أما بعد فيا أيها الناس اتقوا الله تعالى في السر والعلن وذروا الفواحش ما ظهر منها وما بطن وبطنوا أنفسكم على السمع والطاعة وحافظ الجمع والجماعة واعلموا أن الله تعالى أمركم بأمر مدى فيه بنفسه وصلنا بملائكة قدسه فقال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم فصل وسلم على أحب خلقك لديك سيدنا محمد صلى الله عليه وسلم بعدد ما تحب وترضى والله من الخلفاء الراشدين أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعن عمر بن الخطاب رضي الله تعالى عنه وعن عثمان بن عفان رضي الله تعالى عنه وعن علي بن أبي طالب رضي الله تعالى عنه واللهم عن سيد الشبابين أهل الجنة حسن وحسين وأمهم الزهراء البطل بن رسول فاطمة رضي الله تعالى عنك واللهم أمي نبيك المؤيد للإسلام حمزة وعباس رضي الله تعالى عنكما واللهم أن أمهات المؤمنين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا رب العالمين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار وادخلنا الجنة يا رب العالمين إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أكبر والله خبير بما تعملون. اللهم صل على سيدنا محمد وعلى آله سيدنا محمد. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الفلاح إقامة الصلاة إقامة الصلاة. الله أكبر لا إله إلا الله. صفوا للصلاة رحمكم الله. صفوا نيراக நெருங்கிங்க الله رحمة الله أكبر. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون.
وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الله أكبر. استغفر الله.
سبحان الله سبحان الله. الحمد لله الحمد لله. الله أكبر الله أكبر. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا فعنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارنا الحق حقا وارزقنا اتباعه وارنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم إن قلوبنا ونواصينا وجوارحنا بيدك لم تملكنا منها شيئا. إذا فعلت ذلك بنا فكن أنت ولينا واهدنا إلى سواء السبيل. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.